இந்த வீடியோவில் கிளாஸ் 9 மேக்ஸ் லா ஆஃப் ரேடிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரேடிக்கல் நொட்டேஷன், இண்டக்ஷன் நொட்டேஷன். இதில் ரேடிக்கல் நொட்டேஷன் அப்படிங்கிறது இப்போது ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் n அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரூட் ஆஃப் a ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ஆன்சர் வெறும் 2 தான் கிடைக்கும். அதே கான்செப்ட் தான். இந்த எண்ணும் கேன்சல் ஆகி a மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a பவரில் 1/n, அதாவது ஃப்ராக்ஷனில் பவரில் இருந்து ஹோல் பவர்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/15 இன்ட்டு 15 அப்படின்னா 15 1s are 15, 15 1s are 15 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 1 மட்டும் கிடைக்கும். ஸோ a பவரில் 1ன்னு இருந்துச்சுன்னா அது a அப்படின்னு தானே அர்த்தம். அதே தான் இதுவும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ரூட் ஆஃப் a கிராஸ் ரூட் ஆஃப் b. இங்கே ரூட் இந்த ரெண்டு நம்பருமே சேமாக இருக்குது இல்லையா? அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into square root of 3 which is equal to square root of இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 3 into 2 6. இதுதான் கான்செப்ட். இது நெக்ஸ்ட்டு a பவரில் ஃப்ராக்ஷனில் ஒன்றும் b பவரில் ஃப்ராக்ஷனில் ஒரு நம்பர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் a பவர் 1/2 இன்ட்டு b பவர் 1/2 அப்படின்னு இருக்குன்னா நம்ம ab ஹோல் பவர் 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுதான் இந்த கான்செப்ட். And then root of a is equal to இந்த ரூட் ரெண்டு ரூட் இருந்துச்சு அப்படின்னா we can multiply the root numbers and write it as this. For example, cube root of square root of 2 அப்படின்னா 3 2s are 6. அப்போது 6th root of 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு லா. நெக்ஸ்ட்டு a பவரில் ஃப்ராக்ஷனில் ஒரு நம்பர், ஹோல் பவரில் ஃப்ராக்ஷனில் இன்னொரு நம்பர் இருந்ததுன்னா we can just multiply the denominators. ஃபார் எக்ஸாம்பிள் a பவர் 1/2 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த டினாமினேட்டர்ஸ் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், which is a பவர் 3 into 2 6. இதுதான் ஆன்சர். இதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் a டிவைடட் பை ரூட் ஆஃப் b. இப்போ டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் ரூட் இருக்குது, ஒரே வேல்யூவாக ரூட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இதை ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த கான்செப்ட் என்னென்னா a பவர் 1/n b பவர் 1/n. இதோட எக்ஸாம்பிள் வந்து 2 பவர் 1/2 டிவைடட் பை 3 பவர் 1/2. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2/3 ஹோல் பவர் 1/2. இதுதான் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம இந்த லாஸ்லாம் படிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.